கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது அநேக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து சோர்ந்து போகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக சிலர் பிசினஸ்லே பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி கடினமாய் உழைப்பின் கடைசியிலே ஒருவர் மற்றொருவரை ஏமாற்றி விடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே காண முடியும். ஏனென்றால் அவர்கள் மனிதர் மீது வைக்கிற நம்பிக்கை அது அவமாய் போகிறதை அன்றாட வாழ்க்கையிலே நாம் அநேகருக்குள்ளே காண முடியும். இன்னும் சிலர் தங்கள் சுய பலத்தை நம்பி செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அப்படி கர்த்தரை நம்பி நித்தமும் நடக்கிற மனிதன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அனுதின வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகின்ற பொழுது அவர் நமக்குள்ளே ஒரு மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை கொடுக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, சங்கீதம் 7:1, 11:1, 25:2, 31:6, 55:23, 143:8 ஆகிய சங்கீதங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 26:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கின்ற போது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலக வாழ்க்கையிலே நீ மற்றவர்களை நம்பி ஏமாந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். அல்லது வாழ்க்கையிலே இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு விரக்தியான ஒரு நிலைமையிலே நீ இருக்கிற ஒரு நபராக காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நீ நம்பி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். உன் வாழ்க்கையின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்கட்டும். அவர் உன் நடுவிலே அற்புதராயிருந்து உனக்கு மிக சிறந்த ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார். நீ செழிப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்வாய். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை செழிப்போடு கூட ஒரு அமைதலான ஜீவியம், மகிழ்ச்சியான ஒரு ஜீவியமாக இருக்கும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாளைமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை மாத்திரம் நம்பி இருக்க கிருபை தாரும்.
அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.